அடப்போடி இவளே, இப்போதான் போன் வந்துருச்சே, அதில் படத்தை பார்த்து ஆக்க வேண்டியதுதான். அச்சி என்ன மனசனோ, ஏண்டி அவன் பொண்டாட்டி பக்கத்தில இல்லன்னு வேற ஒருத்தி கூட குடும்பம் நடத்துறான். ஆனால் நான் கைதான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது சரி, எங்களுக்கு தோணுச்சுனா நாங்க என்ன பண்ணறதாக்கும். போடி, நீ விரல் யூஸ் பண்ண மாட்டியா? அதெல்லாம் பண்ண மாட்டேன், படமும் பார்க்க மாட்டேன். நீ நல்லவளாவே இரு. அதை விடு, கல்யாணத்துக்கு முன்னாடி ஏதாவது படம், புக் அந்த மாதிரி எல்லாம் படிச்சு இருக்கையா? அதெல்லாம் இல்லைங்க. போடி, அவன் சேட்டிங் டேட்டிங் அது இதுன்னு போயிட்டு இருக்கான். பாதி பேர் கள்ளக்காதல், ஸ்வாப்பிங், கோல்டு கேன்னு போயிட்டு இருக்கான். அதெல்லாம் என்னங்க அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சிட்டா தான் புரியும். இந்த லிங்க் அனுப்புறேன் பாருன்னு அனுப்பினான். கருமம், இதையெல்லாம் மனுசங்க பாப்பாங்களா? அடுத்தவங்க பண்ணறதை போங்க. நீ சுத்தமான வேஸ்ட். சரின்னும் ஒரு மாதம் பொறுத்துக்கோ, நான் வரேன் பார்த்துக்கலாம். சரிங்க. சரிடின்னு போனை கட் செய்து கீழே வர அம்மாவை காணோம்னு நினைக்கையில் அம்மாவின் ரூம் பூட்டி இருந்தது. தட்டலாம்னு நினைக்கையில் அம்மா தலை கலைந்தபடி வெளியே வந்தாள். என்னடி வேணும்? காபி போட்டு கொடுமான்னு சொல்லி உள்ளே நுழைந்து சார்ஜர் எடுக்கலாம்னு பார்க்கும்போதுதான் மேசையில் காண்டம் பாக்கெட் இருந்தது. அம்மாவும் அப்பாவும் பகல் சோ ஓட்டுறாங்க போலன்னு சரி பாத்ரூமில் கழட்டிய துணிய எடுக்கலாம்னு போகையில் உள்ளே அப்பா குளிக்கிற சத்தம் கேட்க கம்முனு வெளியே வந்தாள். அப்போதான் காலை அம்மா சொன்னது ஞாபகம் வந்தது, 3 வருஷம் சுத்தி சுத்தி வந்தாருன்னு. நமக்கு வாய்ப்பு இல்லை புருஷனோடு இருக்க, ஆனால் அம்மாவாது சந்தோஷமா இருக்கட்டும்னு வெளியே வந்தாள். தம்பி சீனி குட் ஈவினிங்கான்னு மெசேஜ் செய்தான். கவிதா ரிப்ளை செய்யவில்லை. மீண்டும் மெசேஜ் செய்ய கவிதா ரிப்ளை பண்ணவில்லை. சீனி லீலையை தொடங்கினான். மேடம், கோபப்பட வேண்டியது நான்தான். காலையிலே இருந்து போன் பண்ணையா? நான் ஹாஸ்பிடல்ல இருந்து இப்போ தான் கிளம்புறேன். காலேஜ் போகலை, நீ பண்ண வேலையால் கொஞ்ச தள்ளி காப்பி கொட்டி இருந்தால் நான் அவ்வளோதான். கவிதா சாரிடான்னு பதில் அனுப்பினாள். அதை விடு. சரி, என் மேல என்ன கோபம்? கவிதா, சார் பெரிய மனுஷன் ஆகிட்டிங்க போல, அதான் கண்ணு அம்மா மேல போகுது. சீனி வாடுமுகம் பார்த்துட்டாலே எப்படி சமாளிக்க? அது சின்ன டவுட்கா, அதான். ஆனால் நான் தப்பா எதுவுமே பார்க்கலையே. கவிதா, சீனி, அக்கா கிட்ட போய் சொல்லாதே, உனமேல நம்பிக்கை வெச்சிருக்கேன். ஒழுக்கமா படிக்கிற வேலைய மட்டும் பாரு. சரிக்கா, நான் படிக்கிறேன். ஆனால் எல்லா நேரத்திலையும் மனசை கண்ட்ரோலா வச்சிருக்க முடியுமா சொல்லு பாப்போ. அதுவும் அம்மா கழுத்தில் காயின் பெரிசா தாலியில் தொங்குச்ச, அதான் பார்த்தேன். ஏன், எதுக்கு தாலி? நம்ம ஆளுங்க என்ன தாலி யூஸ் பண்ணறாங்கன்னு பார்க்கத்தான். இனிமேல் பார்க்கல விடுக்கா. குட்பாய். ஆனா ஒண்ணுக்கா, உன் அம்மா கிட்ட சொல்லி வை, ஏதோ அந்த காலத்து ஜெயமாலினின்னு நினைப்பு. சும்மா மேக்க போட்டு கிராமரா மாறிட்டு வராங்க. சரி, சொல்லுறேன். அப்படியே உனக்கும் தான். உன் பிரண்டு கிதா மேம் இருக்காங்களே, இன்னைக்கு சேலை கட்டிட்டு வந்திருக்காங்க. காலேஜ் புல்லா அவங்க பேச்சுதான். சீனி எவ்வளோ டைம் சொல்லறது, டீச்சரை தப்பா பேச கூடாதுன்னு. பசங்க பேசறாங்கக்கா, அதான். உனக்கு எப்போ பார்த்தாலும் இதே நினைப்புதானா? வேற எதுவுமே இல்லையா? என்னக்கா பண்ண சொல்லுற? இந்த வயசுல சைடு அடிக்காம எப்போ சைடு அடிக்க? போனில் இப்போ படத்தையும் பார்க்கறது இல்லை, சேட் பண்ணறதும் இல்லை, லவ் பண்ணறதும் இல்லை. மைண்ட் ரிலாக்ஸா இருக்க என்ன பண்ண சொல்லு பாப்போம். அதான் என்கிட்ட பேசுன்னு சொல்லறேனே. சீனி, உன்கிட்ட எல்லாத்தையும் எப்படிக்கா பேச முடியும்? சரி, வீட்டுக்கு வா, பேசிக்கலாம. சினி, அக்கா நாளைக்கு ஊட்டி போலான்னு இருக்கோம். யாரு? பிரண்ட் எல்லோருமே போகணும். அங்க போய் தம் சரக்குன்னு ஆட போற, அதானே? இல்லக்கா, அவனுங்க எல்லாருமே கேள் பிரண்டோட வருவாங்க. நான் சும்மா போறேன். அதெல்லாம் போக கூடாது, கம்முனு வீட்டுக்கு வா. சீனி வீட்டுக்கு அம்மாவும் அக்காவும் உன்னாக இருந்ததால் எதுவுமே பேசவில்லை. டிவியை ஆன் செய்து பார்க்க கொஞ்ச நேரத்தில் கவிதாவும் வந்தாள். தமன்னா ஆட்டி, நீ காவாலையா வாவாவான்னு ஆட. அக்காக்கு தெரியல, ஆனால் நாய் மாதிரி ஜொல்லு ஒழுக்கிட்டு பார்க்காதேன்னு சொல்லி டிவியை ஆப் செய்தாள். நான் ரூமிற்கு போனேன். நைட்டு சாப்பிடும் வரை எதுவும் பேசல. செய்தியை போட்டுடின்னு அம்மா சொல்ல, கள்ளக்காதல் மனைவி மாமியாரை மருமகன் திருமணம் செய்து கோர்ட்டில் தஞ்சம்னு ஓட, அந்த கருமத்தை ஆப்பண்ணிட்டு போய் தூங்குங்கன்னு சொல்ல, போதும்டா சாமின்னு போனேன்.
மணி 10 மணி ஆகியும் தூக்கம் வரவில்லை. சரின்னு ஹாலிற்கு வந்து அமர்ந்தேன். டிவியை ஆன் செய்து விட்டு சத்தமில்லாமல் படம் பார்க்க. கொஞ்ச நேரத்தில் கிச்சனுக்கு கவிதா அக்கா வந்தாள். ஏன்டா தூக்கம் வரலைக்கா? ஒரு மாதிரி இருக்கு. அதான். நீ தூங்கலையா? இல்லைடா, தூக்கம் வரலை. மதியமா தூங்கினேன். அதான். கீதா போன் பண்ணி இருந்தா. ஏன் இன்னைக்கு புரோகிராம் தப்பா போட்டையாமா? அதெல்லாம் ஒண்ணுமில்ல விடுக்கா, நீ போய் தூங்கு. என்னமோ யோசிச்சுட்டு இருக்க, என்னது சொல்லு. கொடிய நேரம் பேசினா மனது பிரியா ஆகிடும். என்னத்த பேசறது, ஏதாவது பேசு. சீனிக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி டிவியில் ஓடியது ஞாபகம் வந்தது. அக்கா, இந்த கள்ளக்காதல் பத்தி டிவியில் வந்துச்சே, அதுக்கு யாரு காரணம்? ஆம்பிளையா பொம்பளையா சொல்லு. இதான் கேள்வி. கவிதா யோசித்து, ஆம்பளைங்கதான் காரணம். அதான் பொண்ணுங்கள ஈஸியா ஏமாத்திராங்க. கடைசியா பொண்ணுங்கள ஏமாத்தி போயிருவாங்க. சீனி, அதெப்படி ஆம்பளை பத்தி சொல்லுறே? பொண்ணுங்க தப்பா ஆம்பளைய உசுப்பேத்துற மாதிரி ட்ரெஸ் பண்ணடது. பிரியாணி வாங்கி கொடுக்க ஒருத்தன், காலேஜில் ஒருத்தன், ஜிம்ல ஒருத்தன் அந்த மாதிரி பண்ணறாங்க. அது மட்டும் இல்லாம பசங்கள உசுப்பேத்தற மாதிரியே ட்ரெஸ் போடுறாங்க. அதாவது உன் பிரண்டு கீதா மாதிரி. கவி, பசங்க மட்டும் என்னவாம், சினிமா போஸ்டரை கழுதை மாதிரி கிழிச்சு தின்னுருவாங்க. ரோட்டுல ஒரு பொண்ணு போனா போதுமே ஜொல்லு ஒழுக பாப்பாங்க. ஏன் நீ கூட டிவியில் தமன்னாவை எப்படி பார்த்த? சீனி, பொண்ணுங்க மட்டும் என்னவா? சால் போடாம வெளியே போறது, ஹீல்ஸ் போட்டு நடக்கிறது, பார்லர் போய் மேக்கப் போடறது, இதெல்லாம் பசங்கள உசுப்பேத்த தானே. கவிதா, பசங்கதான் செல்ஃப் கண்ட்ரோல் இல்லாதவங்க. அதான் பொண்ணுங்க வெளியே போனால் வெறிச்சு பாப்பாங்க. நீயும் அப்படித்தானே. சீனி, பொண்ணுங்க மட்டும் என்னவாம், டேட்டிங் அவுட்டிங்னு போகாம இருக்காகளா? கவிதா, ஆமா, நீங்க எப்போ பார்த்தாலும் பிஸ்னஸ்னு போனால் அப்படிதான் போவாங்க. சீனி, இப்போவாது ஒத்துக்கிட்டையே, பொண்ணுங்கதான் ஆசையை அடக்க முடியாம வெளில போவாங்க. கவிதா, ஆம்பளை மட்டும் வெளிய போய் கேள் பிரண்டு வெச்சுக்கலாம். ஆனால் பொண்ணுங்க வெச்சுக்க கூடாதா? சீனி, அதான் அன்னைக்கு பார்த்தோமே கரும்பு காட்டில் வயசு பொண்ணு, வயசான ஆளு கூட. கவிதா, அந்தாளு மேலதான் தப்பு. அந்த பொண்ணை பார்த்தா அப்பாவி மாதிரி இருக்கு. சீனி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே பார்த்தோம் டிவியில் மாமியார் மருமகன் திருமணம்னு. ஆண்மை குறைவுதான் காரணமே. அதான் பொண்ணுங்க தப்பு பண்ணறாங்க. எனக்கு தூக்கம் வரலை போதும்மா. அதான். ஏன் தெரியலக்கா, நீ போய் தூங்கு. கவிதா, சரி, நான் போய் தூங்குறேன்னு சொன்ன நேரத்தில் அம்மா ரூமில் லைட் எரியும் சத்தம் கேட்க டிவியை ஆஃப் பண்ணிவிட்டு சீனி ஒழிந்து கொண்டான். கவிதாவும் தான். அம்மா பாவாடையை நெஞ்சி வரை தூக்கி கட்டி கொண்டு வர சீனி ஆம்னு வாயை பிளக்க, கவிதா தம்பிய கிள்ளி மேலே போன்னு சொல்ல இருவரும் அவங்கவங்க ரூமிற்கு போனாங்க. சீனி, அக்கா, என்னக்கா அம்மா இந்த நேரத்துல குளிச்சிட்டு வராங்க? கவிதா, டேய், இதெல்லாம் உனக்கு தேவை இல்லாத விஷயம். கம்முனு தூங்கு. தூக்கம் வரலைக்கா, அதான் கேட்கிறேன். டேய், அம்மாவும் அப்பாவும் ஜாலியா இருக்காங்க போதும்மா. சீனி, அடப்பாவம்மே, இந்த வயசுலையும்மா? டேய், அதை பத்தி எல்லாமே யோசிக்காத. அவங்களுக்கு தோணுது ஜாலியா இருக்காங்க. சீனி, அவங்க வயசில் அவங்க ஜாலியா இருக்காங்கக்கா. ஆனால் அம்மாக்கு இந்த வயசில் இதெல்லாம் தேவையா? சீனி, அம்மா பத்தி பேசாத ப்ளீஸ். தப்பு. சரிக்கா, இனிமேல் பேசல. ஆனா ஒரு டவுட். என்ன சொல்லு. சீனி, நீயும் இந்த மாதிரி ஜாலி டைப் தானக்கா? மாமாவ ரொம்ப மிஸ் பண்ணுற போல. அதெல்லாம் ஒண்ணுமில்ல, ப்ளீஸ் கம்முன்னு இரு, வேற பேசு. சீனி, அக்கா, நீ எப்படி கல்யாணம் முடிஞ்சதும் மாமா கூட அப்ரோச் பண்ணுன? ப்ளீஸ் சொல்லுக்கா. அதான் முடிஞ்சு போச்சே, அதை பத்தி பேசாத. சரிக்கா, போர் அடிக்குது. சின்னதா ஒரு டாஸ்க் ஆடலாம். சரி சொல்லு. இப்போ கல்யாணம் பண்ணி இருக்க மாப்பிளை உனக்கு பிடிக்கலை சரியா? அதனால புதுசா ஒரு கேரக்டர் உன்னைய பொண்ணு பார்க்க வரேன். அதான் நான். எனக்கு எப்படி பேசறதும் தெரியல, உனக்கும் தெரியல. ஆனா என்னோட பேச்சில் நீ மயங்கி உன்னையதான் கல்யாணம் பண்ணிக்குகிறேன்னு உன் வாயால் சொல்ல வைக்கணும். அதான் டாஸ்க். கவிதா, அதெல்லாம் முடியாது. சீனி, உன்னால முடியாது. உன்மேல் நம்பிக்கை இல்லை போல. அதான் பேக் அடிக்கிற. கவிதாவின் ஈகோவை தூண்ட சரிடான்னு சொன்னாள். சீனி, காய்காரன், பிளம்பர், டாக்டர், டீச்சர், அந் மாதிரி எந்த மாப்பிளை வேணும் சொல்லுகக்கா.
கவிதா சிரித்துக்கொண்டே, நீதானே மாப்பிளை, நீயே சூஸ் பண்ணு. காய்கறிகாரன்: சீனி: சரிங்க மேடம், என்ன ரொம்ப நாள் ஆச்சு, நீங்கதான் பொண்ணுன்னா நான் பார்க்காம ஓகே சொல்லி இருப்பேனே. கவிதா: ஏன், என்ன காரணம்? சீனி: ஏம்மா, நீ தான் என்னைய லவ் பண்றியே, அதுக்குதானே தினமும் மார்க்கெட் வர்ற. அதெல்லாம் ஒண்ணுமில்ல, நான் காய் வாங்கதான் வரேன். அடுத்த பதிவில் ஆட்டம்.